விழாவுக்கு என்னுடைய வேலைக்காக நான் அங்கே ஒரு ஃபிலிம் பஸார்ன்ற ஒரு ஏற்பாடு, ஃபிலிம் பஸார்ன்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரை தேடி போனேன். அதெல்லாமே ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை, படுதோல்வி. அப்படி படுதோல்வி அடைந்து ஒரு மாதிரி விரக்தியாக இருந்த ஒரு சமயத்தில் அங்கே ஒரே ஒரு தேட்டரில் ஐநாக்ஸ்லாம் படங்கள் எல்லாமே திரையிட்டு இருந்தேன். அப்படி சோர்ந்து ஒரு மாலையில் உட்காந்துருந்தப்போ தான் சுமந்த் இந்த படத்தை பார்க்க என்னை கழிச்சார். படம் பார்த்தப்ப நான் அடைந்த உணர்ச்சின்றது இன்றைக்கும் கூட இந்த இப்போ பார்க்குறப்போதும் கடைசி 7 நிமிஷத்தை பார்க்கும்பொழுதும் அதே இடத்துல தான் இருக்கேன். ரொம்ப பத்திரமா இருக்குது. திரையரங்கத்தை விட்டு வெளியில் ஓடிடணும் அப்படின்ற மாதிரியான அளவுக்கு மனதில் ஏறி தமிழில் நம்மலாம் ரொம்ப கிளிஷேவாக சொல்லுவோம், மனதை பிசைகிறது இப்படிலாம் சொல்லுவோம். அது உண்மையாகவே திரையில் நான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சினிமாவை பார்க்குறதுக்கு தான் நான் சண்டிகார் போனேனே நம்புகிறேன், என்னுடைய நல்லூர் நம்புகிறேன். நான் அவ்வளோ தூரம் போய் எனக்கு நடக்கிறதெல்லாம் பற்றி கவலை இல்லை, வித்தியாண்ட ஒரு மகத்தான சினிமாவை பார்த்தேன் நான். அதுக்கு பிறகு தொடர்ந்து இயக்குனர் சுமத்தோட நான் உரையாடிட்டே தான் இருக்கேன். சமீபத்தில் அக்டோபரில் போனப்போ கூட அங்கே உடுப்பியில் பார்த்தேன். அப்போ தான் இதை எனக்கு பிடித்தவர்களுக்கு, எனக்கு பிரியமானவர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு திரையிடம்னு சொல்லி நண்பர்கள்லாம் சேர்ந்து பேசணும். நான் கவிமலர் நம் நண்பர்கள்லாம் சேர்ந்து பேசணும், திரையிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த திரையிடல் தான் இப்போ இங்கே நடந்திருக்கு. இப்போ இங்கே இந்த திரைப்படத்தை பற்றி இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் உங்களோடு உரையாடுவார்கள். கவிமலரிடம் ஒப்படைக்கும். இங்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்கள் வருகிறார். பல படங்களை பார்த்து விமர்சனம் செய்யும் தொழில் அவருடைய கருத்தை அறியாமலாக இருக்கும். இந்த படத்தின் கதை, கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் இதை பற்றி நான் பேசப்போவதில்லை. அது நம்ம மனசுக்குள்ள குடியேறிச்சு. ஆனால் இது தொடர்பாக 3 என் மனதில் ஏற்பட்ட சிந்தனைகளை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, இந்த படம் பற்றி எனக்கு தகவல் கவின் அனுப்பியிருந்தார்கள். அதை படி அந்த ஆன்லைன் படித்த உடனே என்ன நினச்சேன்னா, ஏன்னா அந்த இம்ப்ரெஷன் அப்படி தான் கொடுத்தது. ஒரு பையன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு துயரமான சம்பவத்துக்கு பிறகு வெளியே போகிறான். வெளியே போயிட்டு பல விதமான மனிதர்களை சந்திக்கிறான், பல விதமான அனுபவங்களை பெறுகிறான். அவன் ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலுக்கு வருகிறான், திரும்பி வருகிறாங்கிற மாதிரியாகத்தான் இருக்கும். அப்படிதான் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அது மாதிரியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியான படங்கள் நிறைய பார்த்துருக்கிறோமே, இதில் என்ன புதுசாக இருக்க போது. பட் எனக்கு இந்த இந்திய சூழலில் என்ன சொல்றாரு பார்க்கலான்ட்டு வந்தா, முற்றிலும் ஒரு மாறுபட்ட கதையை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. நான் இது இப்படி ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு சிறுவனுடைய அந்த உளவியல் மாற்றத்தை, அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த தாக்கங்களையெல்லாம் இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமாங்கிற அந்த ஒரு புதிய அனுபவமாக இந்த திரைப்படம் ஒரு புதிய அனுபவமாக அமைந்தது. அதற்காக முதலில் ஒரு பாராட்டு. 2வது, நாம் எத்தனையோ செய்திகள் படிக்கிறோம் பத்திரிகைகளில், ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள். குடும்பத்தோடு பலி, குழந்தையின் கண் முன்னால் பெற்றோர் பலியான துயரம் அப்படின்னு தலைப்பு போட்டு பல செய்திகள் அடிக்கடி வருது. படிக்கிறோம், வருத்தப்படுவோம், அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம், அடுத்த செய்திகளுக்கு போயிடுவோம். என்னைக்காவது அந்த குழந்தைகளே யாராவது சொந்தக்காரங்களோ யாரோ எடுத்துட்டு போயிருப்பாங்கிறது நமக்கு புரியும், வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அது இப்படியான ஒரு துயரத்தை கண் முன்னால் பார்த்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்திருக்குமா? நம்மளுடைய வாழ்க்கை போராட்டங்கள்ல ஓட்டங்கள்ல அதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கா? அப்படி சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கலைக்கு தான் உண்டு. கலை, அதுவும் விஷுவல் ஆர்ட், இந்த கலை இன்னும் வலுவாக அதை செய்திருக்கிறது. அப்படியாக சிந்திக்க இப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் சிந்தியுங்கள். செய்திகளுக்கு அப்பால், செய்திக்கு முன்னாடி பின்னாடி நிறைய இருக்குல்ல, அதையும் யோசியுங்கள் என்று சொல்லாமல் சொல்கின்ற ஒரு படமாக இதை பார்க்கிறேன். அதற்காக எனக்கு 2வது பாராட்டு. 3வது, இந்திய சினிமாவின் தரம் பற்றிய, இந்திய சினிமாவின் அடுத்தடுத்த அதனுடைய வளர்ச்சி பற்றிய நம்பிக்கையை இந்த படமும் அப்படிதான் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு பல பேர் அப்படி அசத்திட்டு வர்றாங்க.
நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த நம்பிக்கை தருகிறவருடைய வரிசையில் நம்முடைய இயக்குனரும் சேர்ந்திருக்கிறார். அதற்காகவும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து இந்த படம் எல்லோருடைய மனங்களும் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் குடியேறிச்சு. ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தை நாமும் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நான் என்னுடைய எழுத்தின் மூலமாக அந்த பணியை செய்வேன் என்பதையும் தெரிவித்து ஒரு கணக்கில் சரி. அதே நேரத்தில் வித்யா கணக்கு ரொம்ப தூரம் இல்லைன்னு நினைக்கிறேன். வித்யா மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பருவம் உண்டு. அந்த பருவம்னா அப்படிலாம் இல்லை, எவ்வளோ மோசம் இல்லைனாலும் வித்யாவை நான் எங்கோ நானாகத்தான் உணர்ந்தேன். அதுதான் என்னை ரொம்ப நம்மை காணுவதற்கு தான் நம்ம சினிமாவுக்கு போகிறோன்னு ஒரு செய்தி. அது மாதிரி வித்யா என்னை மிக அந்தரங்கமாக உள்ளே போய் ஏதோ செய்தது, என் ஆன்மாவை தொந்தரவு செய்தது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து எங்களுடைய நெருக்கமான நண்பரும் இயக்குனர் கிடாரி மத்தானம் போய் திரைப்படங்கள் குறித்து இயக்கிய நண்பர் பிரசாத் முருகேசன். முதல்ல அனைவருக்கும் நன்றி. நான் இது ஒரு ஸ்க்ரீனிங் சாம் கவின் அரேஞ்ச் பண்ணப்போ அதை வந்திருந்து பார்த்ததன் வழியாக ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இதை விட சக்ஸஸ்ஃபுல்லாக சுமந்த் இப்போ ஒரு அரை மணி நேரமாக தான் இந்த ஸ்க்ரீனிங் நடக்கிறப்போ பார்த்துருந்தோம். நான் அதிலே ஒரு நல்ல நண்பராக தான் நினச்சிருந்தாரு. அவர் ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து சொன்னது ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோவை பார்த்து சந்தோஷத்தை சொன்னார். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இதை விட ஒரு பெரிய விருது எதுவுமே இல்லை. ஏன்னா இவ்வளவு அவர் ஒரு சென்னைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு செகண்ட் டைம் வராரு. அதுவும் படத்தை எடுத்துகிட்டு வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த படத்தை எடுத்து பார்த்தப்போ ஃபுல் ஹவுஸில் ஒரு படத்தை பார்க்குறது, அதில் என்ன ரெஸ்பான்ஸ்னாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டோட ஃபைனல் எண்டு வந்து அந்த ப்ராடக்ட் போய் எத்தனை பேருக்கு அது சேருதோ அவ்வளோ தூரம் சந்தோஷம் இருக்கும். அந்த வகையில் இப்போ சாம் கவின் இந்த பிசாசி வழியாக கொடுத்தது ஒரு பெரிய விருது நம்புகிறேன். இந்த படத்தோட விருது பெரிய விருதை முதல்ல சாமும் கவினும் சுமந்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஏதோ என்னோட படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி, என்னோட படம் ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. முதல்ல இந்த படம் சம்மந்தமாக இதை பார்த்தப்போ எனக்கு தோணுது வந்து குழந்தைகள் இயக்குவது என்பது எவ்வளோ கடினம்னு எல்லாருக்குமே தெரியும். சார் இருக்காங்க, எல்லா டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுங்கிறது தெரியும். என்ன ப்ராப்ளம்னா நம்ம டைரக்டர்ஸை ஒரு கண்டென்ட்டை எடுத்து ஒரு ஆக்டர்ஸை பண்ணும்போது புரிய வச்சா போதும். ஒரு சீனியர் ஆக்டர்ஸ்க்கு குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியாது, அவங்கள புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கள புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக ஒரு இடத்துல மைல்டாக அடாப்ட் ஆகணும். அந்த அடாப்டேஷனுக்கு நம்ம தயாராகணும். சுமந்த் எந்த அளவுக்கு அவரோட ரைட்டிங்கில் கொடுத்துருந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவர் அந்த குழந்தைகள் வழியாக தான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை அடாப்ட் பண்ணார் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் நேரங்கள் பேசுனதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப 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 உண்மையிலேயே இந்த படத்தை எடுப்பதன் வழியாக எல்லாரை விடவும் மற்ற நிறைய கண்டென்ட் எடுக்கிறத விட குழந்தைகள் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதை ரொம்ப கரெக்டான வார்த்தையில் சொன்னார் சுமந்த். குழந்தைகளை இயக்கும்போது வி ஷுட் பி ஃபார்ச்சுனேட் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப சரிதான் அது. ஏன்னா ஒரு இயற்கையோடு எப்படி இயற்கைக்கு நம்ம எடுக்கும்போது எப்படி ஃபார்ச்சுனேட்டாக இருக்கணுமோ, ஒரு மழை இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்ச்சுனேட்டாக இருக்கணுமோ, அது மாதிரி குழந்தைகள் எடுக்கிறதுங்கிறது நாம் ஃபார்ச்சுனேட்டாக இருந்தால் தான் உங்களுக்குமே அது அமையும். ஏன்னா அந்த குழந்தை நல்ல மூடில் இருக்கணும், குழந்தையோட கூட வர்றவங்க அவங்க வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணியிருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்திருக்கும் போது நீங்கள் எடுக்க வேண்டிய கதை வேற. அதுவும் ரொம்ப ரொம்ப சீசியான ஒரு கதை கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காம்ப்ளிகேட்டட் எமோஷன். அது அவங்களுக்கு கடத்துறதுக்கு வந்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே ஃபிலிம் மேக்கிங்கில் சேலஞ்சிங்கான விஷயம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸோ இல்லை பெரிய பெரிய பிரம்மாண்டமோ இல்லை, மனித மனங்களை ரொம்ப பக்கத்தில் போய் அணுகி பார்க்குறது தான் ஃபிலிம் மேக்கிங்கோட அதிக பெரிய டெக்னிக் நினைக்கிறேன். அந்த டெக்னிக்கை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக முதல் படம்னு தெரியாத அளவுக்கு அதை ரொம்ப ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட மீடியத்தை ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணிட்டார். அது இல்லாமல் சினிமேட்டிக்காகவும் இந்த படத்துக்குள்ள சினிமாட்டோகிராஃபர்ஸ் டேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை அவர் கம்யூனிகேட் பண்ணது சினிமேட்டிக் கன்வர்ஷன்லேயுமே அவ்வளோ நல்லா கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு. அதில் ஃப்ரேம் வித்தின் ஃப்ரேம்ஸில் அந்த கன்ஃபியூஷனை டிசைன் பண்ணதாகட்டும், அதை ஒட்டுமொத்தமாகவே இந்த படத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளோவை வந்து எப்படின்னா ஒரு அது எடிட்டிங்லேயுமே அது ரொம்ப நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளோ வந்து எங்கேயுமே அடுத்தடுத்த கான்சிக்வன்ஸிலாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீம்லைனில் அந்த எமோஷன் எப்படி போதோ அதே ஃபாலோ போகணும், அதை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதை டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு அவர் எடுத்த விதமும் எடிட் பண்ணது டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தோட ஒரு மொத்த இதுக்குள்ளேயும் எனக்கு பார்த்த இதில் வந்து சுமந்தோட இதில் இருந்ததுன்னா இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும். இந்த படத்துக்கே வந்து அவருக்கு அந்த படத்தை பற்றின சில பிஸ்னஸ் சம்மந்தமான இதெல்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்தது.
இதில் நான் உட்பட எல்லா இயக்குநர்களுமே படத்தை எடுக்கிறது கஷ்டப்பட தான் செய்கிறோம். ஆனால் இவ்வளவு நல்ல எடுத்த படம் ஒரு மார்க்கெட்லேயோ இதுலேயோ ரிலீஸ் ஆகணும், இன்னும் செய்யணும், இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணுங்கிற பெரிய ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனிங் வழியாகவும் இதுக்கு அடுத்த ஒரு சில ஸ்க்ரீனிங் நடக்குது அவருக்கு, அது வழியாக இன்னும் மெயின் ஸ்ட்ரீமையும் அவர் போய் தொடர்ந்து நினைக்கிறோம். வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சாம் வந்து அவர் பார்த்த படத்தை, சண்டிகரில் பார்த்த படத்தை இங்கே எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னபோது இதில் சாமோட இதுக்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு புத்தகமோ எனி ஆர்ட் ஃபார்மோ படித்தா அதை உடனே நண்பர்களுக்கு பரிந்துரை பண்ணுறதோட வழக்கம். அறிமுகப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். இந்த தடவை ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் இப்படி பண்ணதுங்கிறது, அவரும் அவர் என்ன ஒரு சுச்சுவேஷனில் அதை பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது. ஸோ தேங்க்யூ சாம், தேங்க்யூ கவின். ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. சுமந்த் வாழ்த்துக்கள். இவர் சுமந்த் வந்து உறுதியாக நினச்சிக்கலாம், சென்னையில் உங்களுக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. அது வந்து இந்த அநேகமாக இந்த பார்க்குற அத்தனை பேருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நீங்கள் அடுத்தடுத்து பட முடியும். ஆக்சுவலாக இந்த படத்தில் இது ஏன் அவ்வளோ பிடிச்சது, எதுக்காக இதை இங்கே ஸ்க்ரீன் பண்ணணும், நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க இவர் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு போல். நானும் இன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். சாம்க்கு ரொம்ப ஃப்ரெண்டா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற அளவு கூட இன்னும் பழகலைன்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்குறாரு. அப்படின்னா ஒரு அந்த கலைப்படைப்பு வந்து இவ்வளோ தூரம் பண்ண வச்சிருக்குன்றது அதுதான் உண்மை. இது தனிப்பட்ட நபருக்காக பண்ணலை, அந்த படைப்பு அப்படி உறுதலை கொடுத்து இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் செய்யப்பட்டது தான். அடுத்ததாக வந்து சசி வந்திருக்கிறார், நம்ம ப்ரூ சசி இயக்குனர். அவர் இங்கே வந்து இந்த படத்தை பற்றி பேசணுன்றதை நாங்கள் ரொம்ப விருப்பமாக கேட்குறோம். நன்றி. ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த ட்ரெயினில் அந்த பையன் கையை பிடிச்சி நிற்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையை விட்டுட்டு நிற்கிறான். கேமரா அப்படியே நிற்குது. ஐயோ இந்த பையன் குளிச்சிட போகிறான், டைட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே நடுங்கிட்டு இருந்தேன். அதை விட 100 மடங்கு நடுக்கம் கடைசி சீனில் வச்சார். அப்பா சத்தியமாக ஒரு அவுட் ஃபோக்கஸ் ஷாட் வந்து இவ்வளவு நடுக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கவே இல்லை. கடைசியில் அந்த தண்ணியில் அந்த பையன் உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் அவுட் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு ஷாட்டு. அதுக்கப்புறம் வெறும் தண்ணி சவுண்டு மட்டும் கேட்க போது ஐயோ டைரக்டர் நேம் போகிறப்போ ஐயோ பயந்துக்கிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் வச்சாருங்க. கிரேட். So such a wonderful and different experience. The film language is spectacular. Thank you so much. Fantastic. So that's it. வந்து ஒரு டைரக்டர் நிறைய கற்றுக்கிட்டு அந்த படத்தில். அப்புறம் குழந்தைகிட்ட ஒர்க் வாங்குறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வந்தனா அப்பா what child அப்பா you are really great. So I think there is no scene without Nidya. Yeah. The film is solely on this. There's not a single frame that. Yeah, that's what. ஒரு குழந்தை இந்த எல்லா ஷாட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பையனுடைய பார்வையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு குழந்தைங்க படத்தை குழந்தைங்க மூலமாக சொல்கிறதுக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே கற்றுக்கலாம். சுமந்துட்டு கற்றுக்கலாம். நிறைய கற்றுக்கிட்டேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். முதலாவதாக இங்கு வருகை தந்திருக்கும் செயற்பாட்டாளர் திரு தேவநேயன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். குழந்தைகள் மத்தியில் தொடர்ந்து வேலை செய்பவர், குழந்தைகள் உரிமைகள் குறித்து அவர்களுக்காக தொடர்ந்து எல்லா தளங்களிலும் பேசுபவர். அவர் இந்த திரைப்படம் குறித்து முதலில் உரையாடுவது பொருத்தமாக இருக்கும். படத்தொகுப்பாளருக்கு நல்ல ஒரு உற்சாகமாக நல்ல ஒரு கை தட்டிடுவோம். வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம் குழந்தை பருவம். அந்த பருவம் திரும்பி கிடைக்காது. 25 வயசுல அனுபவிக்க முடியாது, 35 வயசுல அனுபவிக்கலாம். 35 அனுபவிக்கல, 45 அனுபவிக்கலாம். ஆனால் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த 10-12 வயதில் அனுபவிக்கிற அந்த வயதில் தான் அனுபவிக்க முடியும். அப்படியே முழுமையாக செஞ்சிருக்கீங்க. அந்த குழந்தை பருவத்தை கொண்டாடுகிற குழந்தை பருவத்தை, கள்ளம் கவடம் இல்லாத குழந்தை பருவத்தை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தோடு நானும் ஒட்டிக்கிறேன். நானும் ஒரு ஹாஸ்டலில் படித்தோம்னா, நானும் அப்பாவை இழந்தவன், அப்பாவை இழந்தவன் நான் சின்ன வயசுல. ஆனால் இந்த படம் எனக்குள்ள அப்படியே எனக்குள்ளே ஒரு ரியாக்ஷனை கொடுத்துச்சு. அப்படியே உருக்கி கொண்டிருந்த படம். உண்மையாலுமே வந்து
எல்லாருக்கும் குரல் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. 18 வயது கீழே இருக்கிற குழந்தைகள், ஓட் பேங்க் இல்லை, வாக்கு வங்கி இல்லை என்பதற்காக புறக்கணிக்கப்படுகிற சமூகமாக குழந்தைகள் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 400க்கு மேற்பட்ட குழந்தை திருமணத்தை நிறுத்தியிருக்கேன். 100-200 குழந்தைகளுக்கு மேல் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கையில் ஒரு குழந்தைக்கு ஒரு நெருடல் ஏற்பட்டால் அந்த குழந்தையை வீட்டை விட்டு வெளியேறினால் பாதுகாப்பு இல்லை. வீடுதான் ஒரு குழந்தையுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான விஷயம். வீட்டை விட்டு வெளியேறிய குழந்தை எங்கும் பாதுகாப்பு இல்லை. தாய் தகப்பட்ட அரவணைப்பை தவிர்த்து வேற எந்த அரவணைப்பு கிடைக்காது. அதாவது எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அரவணைப்பு கிடைக்காது என்பதை உறுதியா சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு குழந்தைகளுக்கான படம், ஒரு குழந்தைகளை பற்றி பேசுகிற படம், குழந்தையை மையப்படுத்திய படம், குழந்தையினுடைய குரலாக இருக்கிற இயக்குனராக இருக்கிறீங்க நீங்க. வாய்ஸ் ஃபார் த சில்ட்ரன், வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ். வெரி ரியலி நான் அப்ரிசியேட் பண்றேன். உண்மையாலுமே இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக தமிழிலும் எடுக்கப்பட வேண்டும். நம்முடைய இந்த குரலற்ற குரலின் குரலாக நம்ம எடுக்கணுங்கிற கருத்தை நீங்க எங்கிட்ட பதிவு பண்ணிக்கீங்க. ஒரே ஒரு 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன நெருடல் இருந்துச்சு. நான் ஒரு குழந்தை உரிமை செயற்பாட்டாளராக அந்த ஒரு கருத்து மட்டும் என்னன்னா இப்போ குழந்தைகளை அந்த ஷெல்டர் ஹோம்ல இப்போ கம்பிகளுக்கு மத்தியில பேசுற சிஸ்டம் கிடையாது, எங்கேயுமே இல்லை. அது நம்முடைய நாட்டில் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி அது கொஞ்சம் அதே மாதிரி குழந்தையை காவல் நிலையத்தில் போய் விசாரிக்க கூடாது, குழந்தையை காவல் யூனிஃபார்ம் விசாரிக்க கூடாது. இதுதான் ஒரு சட்டமான விஷயம். இந்த சட்டத்தின் ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம குழந்தை உரிமை செயற்பாட்டாளரும் என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு இதை நான் தவறாக வேண்டாம், என்னுடைய கருத்தை பதிக்கிறேன். உண்மையாலுமே குழந்தைகளுக்கான அத்தனை விஷயமும் அந்த மென்மை, அந்த குழந்தையோட துள்ளல், ஆற்றல் எல்லாத்தையும் இருக்கு. எங்க எவ்வளவு பெரிய ரிசார்ட் கிடைச்சாலும் பேரண்டல் கேர் இஸ் த பெஸ்ட் கேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது பெற்றோரின் அரவணைப்பு தான். அந்த பெற்றோரின் அரவணைப்பை நல்லா கொடுத்துருக்கீங்க. உண்மையாலுமே இன்னும் நல்ல நிறைய முயற்சிகள் எடுக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி. நேரம் கருதி நான் சுருக்கிறேன். ஈரோட்டில் இருந்து வருகை தந்திருக்கிறார். அவரும் ஒரு செயற்பாட்டாளர் தான், பழங்குடியினர் மத்தியில் செயல்படக்கூடியவர். அவருக்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது, இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கேட்குறேன், அவர் வந்துட்டார், அவர் பேசுகிறார். நான் கன்னடத்திலே பேசுகிறேன். ஏன்னா எல்லாரும் தமிழில் பேசினா அவருக்கு ನಾವು என்ன சொல்றேன்னு புரியாது. ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಮೊದಲಿಗೆ ಭಟ್ರಿಗೆ ನಾನು ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತೀನಿ. ಯಾಕಂದರೆ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ, ಮಕ್ಕಳ ಭಾವನೆಗಳ ಬಗ್ಗೆ ಸಾಹಿತ್ಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. ಯಾವ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿಯೂ ಮಕ್ಕಳ ಭಾವನೆಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾರತದ ಬರೀ ಇದು ತಮಿಳುನಾಡು, ಕರ್ನಾಟಕದ ಇಡೀ ಭಾರತದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ದೂರ ಇಡುವಂಥ ಎಲ್ಲ ಕ್ಷೇತ್ರಗಳು ಹಾಗೇ ಇದೆ. ಮಕ್ಕಳ ಮನಸ್ಸುಗಳ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ನಿತ್ಯ ಇಡೀ ಭಾರತದ ಮಕ್ಕಳ ಪರವಾಗಿ ಮಾತಾಡುವಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಅವನು ಬರೀ ಅವನು ಸಮಸ್ಯೆಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅವನು ಇಡೀ ಭಾರತದಲ್ಲಿ ಇರುವಂಥ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಪರವಾಗಿ ಅವನೊಂದು ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ಅವನು ಮಾತಾಡ್ತಾನೆ. ನಿತ್ಯನ ತಂದೆ ತಾಯಿ ಥರ ನಿತ್ಯನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಇಡೀ ನಮಗೆ ನಾವು ಹೇಗೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ ನಾವು ಇರಬೇಕನ್ನೋದನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಭಾಳ ಅದ್ಭುತವಾದಂಥ ಸಿನಿಮಾ ಇದು ನಾವೆಲ್ಲರೂ ನೋಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಇದರಲ್ಲಿ ನನಗೆ ಅನಿಸುತ್ತೆ, ನಾನು ಸುಮಾರು ಈ ಚೈಲ್ಡ್ ಜೂನಲ್ ಜಸ್ಟಿಸ್ ಇದರ ಸುತ್ತಮುತ್ತಲ ಜೈಲಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಇವರೇ ಸಿನಿಮಾಲೇ ತೋರಿಸಿದಂತೆ ಅದಕ್ಕಿಂತ ಭಾಳ ಮೋಸವಾದಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯೇ ಮಕ್ಕಳ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿದೆ. ಹಾಗಾಗಿ ಈ ಸಿನಿಮಾ ತೆಗೆದಕ್ಕಾಗಿ ನಾನು ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ನಾನು ಇನ್ನೊಂದು ಕಲೆ ಸಾಹಿತ್ಯಗಳು ಮಾತ್ರ ನೆಲ ಜಲ ಭಾಷೆಗಳನ್ನು ದಾಟಿ ಮನಸ್ಸಿನನ್ನು ಒಗ್ಗೂಡಿಸುವಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡ್ತದೆ. ಅದನ್ನು ನನ್ನ ಕಾಮ್ರೇಡ್ ಸಾಮ್ರಾಜ್ ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾನು ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ನನ್ನ ಪರವಾಗಿ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತೇನೆ. ನಮಸ್ಕಾರ. தமிழின் முக்கியமான கவிஞரும் கட்டுரையாசிரியமான சங்கராம சுப்ரமணியன் உரையாற்ற. சமீபத்தில் இவ்வளோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு டெரரோட பார்த்த ரொம்ப ஆதென்டிக்கான டெரரைஸ் பண்ணுறாங்க நிறைய படங்களில். அதை நான் சொல்ல அது ஒரு ரொம்ப டூப்ளிகேட்டான அம்சங்கள் இல்லை ரியல் டெரர். ஸோ
ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் படம். ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் படம் எனக்கு இந்த படத்தோட சம்மந்தப்பட்டு இருந்தது. அதில் வந்து அவங்களும் ஒரு வகையில் அந்த ட்ரைனிங்கில் உள்ளவங்களும் குழந்தைகள் தான். அவங்க என்னவா ஆக போகிறாங்கங்கிற அதே இந்த டெரர் வந்து இதுலேயும் இந்த படத்துலையும் இருக்கு. அப்புறம் தேவனேன் சார் சொன்னாங்க சைல்டுஹுட் அழகானது, ஆனால் சைல்டுக்கு சாய்ஸ் இல்லை. ஒரு நினைச்ச விஷயங்களை செய்கிறதுக்கோ அவங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. அதை வந்து அதில் தான் பணக்கார குழந்தைகள், ஏழை குழந்தைகள், வர்க்கம், காஸ்ட்டு இதெல்லாம் மீறி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 30% அன்ஹாப்பி சைல்டுஹுட் வந்து சந்தோஷம் இல்லாத குழந்தைங்க தான் கிராஸ் பண்ணுறோன்னு தோணுது. அவங்களுக்கு பற்றுறதுக்கு ஏதாவது வேண்டியிருக்குது, ஆர்ட் வேண்டியிருக்குது, பேஷன்ஸு. இதில் எங்கேயோ இல்லாதப்போ அவங்க கிரைமை போய் அடைஞ்சிட்டாங்க. என்னோட சைல்ட்ஹுட் ஆப்வியஸ்லி ரொம்ப ட்ரபிள்டு. கிரைமை நான் சப்ளிமேட் பண்ணி நான் ஆர்ட்டாக மாற்றிட்டேன்னு தான் சொல்லுவேன். இன்னும் ஸ்டில் ஐ ஹேவ் சம் கிரிமினல் டெண்டன்சிஸ். அந்த இந்த குட்டி பையனும் அந்த டெண்டன்சியோட தான் இருக்கான். அவன் எங்கனாலும் அது தவறலாம். முக்கியமாக இந்த படத்தில் வந்து அந்த குழந்தைகளை வந்து 2 விஷயம், ரொமான்ஸு, எரோட்டிசத்தை ஒரு ஃபிலிமில் ரைட்டராக லாங்குவேஜில் கொண்டு வர்றது எவ்வளோ சிரமமோ அவனை தான் நான் மிக முக்கியமான ரைட்டராகவும் மிக முக்கியமான ஃபிலிம் மேக்கராகவும் பார்க்குறேன். அதே மாதிரி சில்ட்ரன் வேர்ல்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நோ நான்சென்ஸ், ஒரு சீன் கூட நோ நான்சென்ஸ் தான். அது நான் ரொம்ப கவனமாக அதை பார்க்கும்போது பிரசாத் சொன்னார், அந்த பாப்பா எப்படி என்ன இது பண்ணாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து வாட்டர் வேற மெட்டஃபோரா மாதிரி இருக்குது. அவனோட எல்லா தன்மையும் வந்து அவனோட வாட்டர் வந்து அன்கான்சியஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர்ட்டில் இப்போ சரஸ்வதி ஓவியம் ரவிவர்மா வரைஞ்ச ஓவியம் இருக்குது. நீங்கள் கஜேந்திர மோட்சம் பார்த்துருக்கலாம். எல்லா இதுலேயும் வாட்டர் என்னவா இருக்கு. முதல்ல யானையை கடிக்கும் போது வாட்டரை நம்ம கவனமாக பார்த்தோம்னா ஆர்ட்டில் வாட்டர் என்னவா இருக்கு. வாட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோ ஆஃப் அன்கான்சியஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். அந்த பையன் வந்து அங்கே வந்து தான் அவனுக்கு அந்த ரொம்ப அழகான ஒரு ஷிஃப்ட் நடக்குது. மொத்தமாக இப்போ எனக்கு சாமுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு கேரளைட்டான ஒரு பசுமையான ஒரு தன்மை அது இருந்திருக்கு. ரொம்ப ஒரு ஈரமான ஒரு ஊர். எனக்கு கர்நாடகா அவ்வளோ பரிசு நான் பெங்களூரை தாண்டி சொல்லி அரண்யாவோட அந்த சாயலும் அந்த பையன் தான். இப்படி எல்லாம் ரொம்ப நான் இவ்வளவு இன்டென்ஸான சமீபத்தில் இப்போ ஈரான் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன். அது எங்கேயோ ஒரு இடத்துல பால்ஸ் இல்லாத ஃபிலிமாக இருக்கும். இது பால் உள்ள ஃபிலிம். ரொம்ப இன்டென்சிட்டியான ஒரு ஒர்க். இது ரொம்ப சின்னதாக ரொம்ப இதாக வந்து அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஓடி வர்றான்ல, அது அந்த சீனில் சிட்டிக்குள்ளே உள்ள வருவான். அது அனுராக் காஷ்யப்போட வேற ஒரு இதுக்கு போகுது. என்ன நேரப்பது இவன் என்னவா ஷிஃப்ட் ஆக போகிறான், இவன் என்னவா ஷிஃப்ட் ஆக போகிறாங்கிறதான் ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு. குழந்தைகள் இந்த மொத்த விஷயங்களையும் ரொம்ப மௌனமாக பெரிய அன்அட்ரஸ்டாக தான் கிடக்குறாங்க. எனக்கு என்னோட டாட்டர் இருக்கான். எனக்கு அவளை எவ்வளவோ அளவுக்கு தெரியும்.
அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கேள்வி. அவங்க பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறத தவிர நம்ம வேற என்ன சிந்திக்க முடியும்? பத்திரமா அதை கிராஸ் பண்ணி ஓரளவு வித் சம் கலாமிட்டிஸ் இந்த குழந்தைகள் கிராஸ் பண்ணுங்க. கலாமிட்டி இஸ் தேர். எவ்ரி சைல்டு இஸ் மீட் எ கலாமிட்டி. அந்த வகையில் ரொம்ப எனக்கு நெருக்கமான ஒரு தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த படத்தை திரையிடலாம்னு சொல்லி முடிவு பண்ண பிறந்து எங்களை விடாமல் ஆதரித்து தூண்டி செய்வதற்கான உதவியத்தை வழங்கிய உலகத்தின் மிகச்சிறந்த வனவிலங்கு ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரான மதிப்புக்குரிய அல்போன்ஸ் சார் அவர்கள். I'm taking the liberty to talk in English so that he will also understand. காவிரியில் பிரச்சனை இருந்தால் நமக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை. Thanks, Sam, for bringing this film. Thanks for creating such a wonderful film. I could identify with Nitya, but more than that, when I was watching the film, I was reminded of Ozo. It was completely very, very, very Ozo-ish in terms of. One of the biggest things which touched me was truth, honesty. You know, throughout you stood to the truth and honesty in a very lovely way. I doubt whether you'll make many more films, to be honest. Thank you for That's the market. encouragement. But I wish you make more films, because there has always been this divide between the standard formula. But what I loved about this thing is you got out of this over-the-shoulder shot. We can make cinema without over-the-shoulder shot, the standard formula. So I always had a problem with the over-the-shoulder shot, you know. And there's so much that the sound communicates outside the screen. That was amazing. So, loved the film, and especially the child, directing the child. Yes, everybody has mentioned about it. You've done a great job getting the child to express the emotions. Have you had any child psychologist or somebody behind your script? Where did the story come from? The story came from a very personal space, but I'd reached out to a couple of child psychologists and these juvenile homes and got stories, and then I've read a few research papers of a few of the cases where the kids are often at a very young age. So it was that, but the seed of the story started from a very personal space. Right. Maybe I'll get to it a little later. Fine. It might Fine. end up being a very long story. The beauty is you're touching an age of 11, and then you could have easily gone off into the adolescence. The story behind was the story everybody runs, you know, the mother and the father and that conflict. But you decided to kind of stay on this is amazing. It's such a lovely film. It has a very lasting impact, and I loved your editing in the sense, the pace of the film, you know, the pace of the film sustained throughout. I, as a cinematographer, try my best. Right on the first day of shooting, I wonder what should be the pace of the film. You know, when I pan, when I push my trolley, I don't know what it will end up. You know, nobody can plan it. Some people have made attempts with music. I try telling people, let's talk to the music director, get the music, that will give me a pace to kind of work on. And so what I normally do is I pick up a music. I have a large weakness towards Ilayaraja's music, and I'll pick up one particular song and I'll set it as the pace for the whole film. But you people have achieved the pace beautifully. You know, that is one thing which no film book teaches you. Nobody knows how to do it. It happens. So that's your good karma. I don't want to take much time, but it's a lovely film. Thanks a lot, Samraj. இந்த கலந்துரையாடலை தொடங்குறதுக்கு வந்து ஒரு சரியான நபர் அப்படின்னு தோன்றது வந்து இந்த ஆர் சிவகுமார் சார் வந்திருக்காரு. எங்க இருக்கீங்க? உங்ககிட்டேருந்து தொடங்குறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் நாங்கள் மிகவும் மதிக்கும் எங்களுடைய மொழிபெயர்ப்பாளர் ஆர் சிவகுமார் அவர்கள் இப்பொழுது கலந்துரையாடலை துவங்கி வைத்தார்.
நான் இந்த படத்தை பார்க்க தொடங்கி அந்த ட்ரெயின் காட்சியிலிருந்தே ஒரு 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 பயத்தை உருவாக்கிட்டே இருக்கு. 4-5 சீன்ஸ் அப்படி சொல்லலாம். இந்த பையன் என்ன பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளாரவே இருந்தது. அந்த அந்த அன்பு லேக் ஆஃப் லவ்வில் அவன் வந்து வயலண்ட்டாக அந்த பையன் மாறி இருக்கு. அதன் காரணமாக அவனால் ஈஸியாக ஒரு 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 வயலண்ட் ஆக்டை பண்ணிட முடியும். அப்படித்தான் அந்த பையனுடைய மனநிலை இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே அவன் வந்து வெவ்வேறு வகையில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறான். அந்த சைக்கிளை வேகமாக விடுறதுங்கிறது ஒரு வகையான அவனுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன். அது அப்படி பண்ணி பண்ணி வந்துட்டு கடைசியாக அந்த பையன் அந்த அந்த இறுதி காட்சி இருக்க அந்த 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 எனக்கு அது ஆரம்பத்திலே தெரிஞ்சது, இந்த பையன் அநேகமாக விட்டுருவான் அந்த குழந்தைய தண்ணிலேன்று தோணுச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக திரும்ப விட்டுட்டு வந்தவன் திரும்ப போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். அப்போ அவனுக்குள்ளார ஒரு பெரிய இந்த பொண்ணு வந்த பிறகுதான் எங்கள் வீடே எல்லாம் மாறிச்சுன்னா இந்த பையன் முன்னாடி சொல்லுவான். அப்போ அந்த குழந்தைய காப்பாற்றின ஒரு விஷயம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குங்க. இப்படிலாம் அதாவது எனக்கு நான் சினிமா பார்க்குறது ரொம்ப குறைவு. அதுலேயும் தமிழ் சினிமாவில் நிச்சயமாக இப்படிலாம் ஒரு படம் வருமானு எனக்கு சந்தேகம். அதனால் உங்களுக்கு ரொம்ப பாராட்டு. யூ ஹேவ் மேட் ரியலி a brilliant film and I am all praised for it. Thank you. பேச விரும்புகிறவங்க கை தூக்குங்க, மைக் வந்துடும் உங்களுக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்ததுனாலும் இயக்குனர் அவர்களிடம் கேட்கலாம். கொஞ்சம் சுருக்கமாக உங்கள் கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சேதுகுமார். நான் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்லேருந்து வரேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த இறுதி காட்சி தான். ஆரம்பத்தில் வந்து அந்த பையன் வந்து ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பண்ணப்பட்ட ஒரு பையனாக தான் அந்த பையனை நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரேன். அந்த பொண்ணு வந்து கேட்பேன், பொம்மைலாம் வச்சுட்டு நீ விளையாடுவியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை விளையாட மாட்டேன், பொம்மைலாம் பொண்ணுக்கு தான் பொம்மை வச்சுட்டு விளையாடணும், நான் ஏன் விளையாடணும் அப்படின்ட்டு சொல்கிறதா இருக்கட்டும். அவன் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு தான் வளர்ந்துருப்பான். அவன் அதால் தான் அப்பா அம்மாவை அடிக்கிறாரு, நான் தங்கச்சி அடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதும் அதுதான். நம்ம இதுலேயே ஒரு இது இருக்குது, என்னென்னா ஆம்பளைன்னா அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். இந்த படத்தில் அவனுக்கு நிறைய எல்லா விஷயமே நடந்திருக்கும். அங்கேருந்து இங்கே வந்திருப்பான், அதுக்கப்புறம் ஒரு இது கோர்ட்டுக்கு போகும், ஸ்டேஷனுக்கு, இந்த மாதிரி இத்தனை விஷயம் நடக்கிறப்பையும் அவன் எந்த ஒரு இடத்துலையுமே அழுக மாட்டான். அந்த பசங்களோட போய் சண்டை போடுறப்ப கூட அழுக மாட்டான். எந்த இடத்துமே அழுகாத ஒருத்தன் கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் வந்து அழுவான். அழுகுறப்ப அவனுக்குள்ளே இருந்த அந்த இறுக்கம் எல்லாமே சேர்ந்து அது ஒரு தூய்மையான அந்த கண்ணீரை வந்து ஒரு தூய்மையான தண்ணீராக வந்து வெளிப்பட்டுருக்கும். அதான் அந்த ஒரு கண்ணீர் வந்து அவனுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து உடச்சி எரிஞ்சிடுறது. அந்த வகையில் நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் முடிச்சது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு. முதலாவது மன்னிச்சுக்கங்க, நான் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். கடைசியில் அந்த ஆட்டோவிலேருந்து அந்த கத்தி எடுத்து அப்போ தான் வந்தேன். இந்த விஷயத்தில் நிறைய பேர் நான் மித்தியாவாக இருந்தேன் அப்படின்னு நம்ம இயக்குனர்கள் இவங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசினப்ப சொன்னாங்க. நான் வந்தனாவோட தான் என்னை கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த வீட்டில் நடந்த சண்டை காட்சிகள், அந்த ஒரு பாசம் இருக்குது, ஆனால் அதை காட்ட மாட்டுறாங்க. இப்போது கடைசியில் ஏன் வந்து அவன் போய் திரும்ப பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னா, தூக்கணும் அப்படின்னா அண்ணானை கூப்பிட்டுருப்பான். இது வரைக்கும் அவன் அண்ணானை கூப்பிட்டு இந்த சீனில் இருந்துச்சான்னு தெரில. ஆனால் அவனோட எக்ஸ்பிரஷன்லேருந்து எனக்கு ஃபீல் ஆனது வந்து இது வரைக்கும் அந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டான் போல, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நான் முதல்ல இருந்து படத்தை பார்க்கல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ அப்படி தோணுனப்போ ஓகே நம்ம மேலே பாசம் இருக்குது அப்படின்னோடனையும் அந்த ஒரு பரிதவிப்பு நம்ம தங்கச்சி அப்படின்றதுல போய் இது பண்ண வந்தாங்க. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் அண்ணாவை பிடிக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப பிடிக்கும். பாவம் அண்ணா, கொஞ்சம் சின்ன பிள்ளையிலலாம் அது தெரியாது. ஆனால் வளர்ந்து வரப்போ தான் வந்து பாவம் அவங்களோடலாம் எங்கே போய் காமிப்பாங்க, நான் தான் ஒரே ஒரு வடிகாலாக இருந்திருக்கேன் அப்படின்றது ரிலைஸ் ஆகி இப்போ வரைக்கும் அண்ணனை நினச்சா கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஆட்டோவில் உட்காந்து அந்த அங்கிள் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், பையனை வளர்க்குறது வந்து ஈஸியான விஷயம்னு எங்கள் அப்பாவுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்.
அதை அவர் காமிச்சாரா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை வந்து இந்த படம் வந்து இருந்திருக்கு. எனக்கு பாப்பா இருக்காங்க, இந்த இவங்க தான். எல்லாருமே சொல்லுவாங்க பாப்பா வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இப்போ இவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க, சத்தம் போட்டிருக்க மாட்டாங்க, சொன்ன உடனே கேட்டுப்பாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவ் இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பையனை பொண்ணுன்றனால நீ ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுற, பையனாக இருந்தால் தெரியும் அப்படின்னு. அவங்க கிட்டலாம் முக்கியமாக என் மாமியார் கிட்ட பையனை நான் பையனை பற்றி வளர்த்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த அப்பாவோட ஸ்தானத்தில் இப்போ எனக்கு, ஏன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், பொண்ணை ஒரு பையனை வளர்த்து, ஏன்னா இது ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயத்துல ஒரு பையனா பாப்பா ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேரிங்காக பையன் இருக்க மாட்டாங்க, பொண்ணுன்றனால ஆட்டோமேட்டிக்காக இருந்துருவா அப்படின்றதுலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வளர்த்து காட்டணும்னு இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்க வைக்குது. ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம், நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சா அது மறந்துட்டேன். இப்போ சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து ஓகே, சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து ஒரு இந்த ஆர்ம்ஸ் ஆஃப் த ட்ரீன்னு ஒரு கேள்விகள் மாதிரி அவர்கிட்ட வச்சிங்கன்னா அவரும் உங்களோட பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். படத்துல இருந்து கேள்விகள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு அப்ரிசியேஷன் மட்டும், சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து ஒரு இந்த ஆர்ம்ஸ் ஆஃப் த ட்ரீன்னு ஒரு படம் திரையிடப்பட்டிருந்துச்சு. அந்த படம் கொடுத்த தாக்கத்தை வந்து இந்த படம் கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி. வணக்கம். ஒரு கருத்தும் ஒரு கேள்வியும். கருத்து என்னன்னா, குழந்தைகள் படம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது குழந்தைகளுக்கானது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு புரிதல் இருக்கு. இந்த படத்தை குழந்தைங்க பார்க்க முடியாதுன்னு நம்புறேன். நல்லதுக்காக தான் சொல்றேன். இது வந்து ஒரு இன்டென்ஸான படம். நான் வரும்போது கேட்டு தான் வந்தேன், சுமந்த் அவர்களை கேட்டேன். எனக்கு 10 வயசு பையன் இருக்கான், அவனை கூட்டு வரலாமான்னா பார்க்க முடியாது. அப்போ இது யாருக்கான படம் அப்படின்னா, ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கடந்து வந்த ஒரு பாதைனா அது வந்து ஒரு குழந்தை பருவம் அப்படின்ற ஒரு பருவம். அப்போ எனக்கு என்னோட இந்த படத்தோடைய ஓட்டத்தில் புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் யாருமே கெட்டவர்கள் இல்லை. ஆழமாக தெளிவாக படத்தை பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் சரி, அவன் வேணும்னு ஆசைப்படுற அந்த குடும்பமும் சரி, கூட வளர்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருமே வந்து விரும்பி தான் வச்சுருக்காங்க. அப்போ இவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நடந்த தவறுக்கு தன்னை தாண்டிய ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கான். அதை வந்து அவன் தங்கச்சி உருவத்தில் உருவாக்கிக்கிறான். இது மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நம்மளை தாண்டி நம்ம இல்லாத ஒரு ஆளை ஏதோ ஒரு விஷயத்த காரணமாக கண்டுபிடிச்சிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு புரிதலை இந்த படம் வந்து நம்மளை மாதிரி ஆட்களுக்கு உருவாக்கி கொடுக்குதுன்னு நம்புறேன். அது வந்து குழந்தைகள் படம்னு மட்டும் இதை ஒரு குழந்தைங்க இருக்கிறதுனால குழந்தைகள் படம்ன்ற பேரோட அதை முடிச்சுக்க வேணான்ற ஒரு ரிக்வெஸ்ட். அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்து மேபி ஐ லாஸ்ட் இட் இன் இங்கிலீஷ். See, the film is a very intense moment for the actor. நானுமே ஒரு சில குறும்படங்கள் குழந்தைங்களை வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா பார்க்குறேன். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஒர்க், சே தி ஸ்டோரி டு தட் கிட். யூனோ, what was it that you told? What does Mithya know about this story? He knows the entire story. Yeah, so he knows the entire story. So that I completely agree that. So we are doing auditions, and when we are doing auditions, we did not tell the story. We are just doing auditions, and at some point, I think for Atish, we did 3 rounds of auditions because I was not convinced, but something kept telling me, try this kid again. So in the 3rd audition, he did something that I really liked. And after that, I think I remember telling his mother that this is going to be a very traumatic experience for him. And I being the father of 2 kids, which is why a lot of these things are very personal, because I've seen this animosity, harmless kind of violence between kids. It's not easy, and especially on set, if I have to tell this kid every day that your dad is dead and your mother is dead, your dad is dead. So the genesis of the film also was there, you know, somewhere where I'd been to a funeral of a distant relative of mine. The father had died 13 days back. On the 13th day of the funeral, the mother committed suicide. And the 2 kids, 10 and 3, were brought to Udupi for the funeral, and I had gone to the funeral, and the 10-year-old boy was doing the last rites or something, but the 3-year-old girl was running around. The 3-year-old boy was running around, laughing and jumping. So that kind of image haunted me for 2 or 3 days, seeing, you know,
how do kids grieve, or when do kids, do they even kind of realize the the scale of calamity that has hit them, because I had a daughter who was that small one. So that is where it began, and kind of, what if I just happened to be not be there the next day? When do kids realize what is death and things like that? So that is where it started, and I realized it's a very, very tricky subject to deal with a kid. So I spoke to the boy's mother, and she was absolutely fine. She was maybe excited the fact that her kid is going to be the star of the film. And I was very scared. For I think 2-3 months before shoot, I got Atish to come down to our office, just sit with us. And I did not have the courage to talk the film to him. I gave him an overall graph saying this is what has happened, but I never dealt with it in detail. But what I would do is I would kind of give him imaginary backstories. I would ask him to create what his life in Mumbai was like. Tell me. So he would create a version, and if that was not my version, I would get course correct. So basically, I never walked him through the film. I made him understand the backstory a lot more, so that he could then understand what he does on set, because I could not get myself to talk to him on the facts of, how would your father have, how did your father actually die, what happened to your mother. That was too cruel for me. So I got him to do a lot of backstories for me, so that he could understand what Mithya was. And then just before shoot is when we started, but also I have to be very thankful that I found the kid was very mature. He was very chill about it, and I would, be very cautious when I talk about a certain scene, saying, this is a scene, just imagine what has happened. You have seen your mother hanging by the fan and all that. He's like, okay. And then after he would do one take, he would go cycling, and he would be very chill. So I kind of got comfortable after 2 or 3 days, saying this kid knows what he's doing. He knows where to draw a line. So that way I got very fortunate with the kid also. ரொம்ப நன்றி. படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வசந்த் சார் சொன்னாங்க ஒரு சின்ன விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இந்த பாப்பா கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு அவங்க சித்தப்பா சூர்யா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் இல்லைன்னா, அவர் அன்பு கொடுக்கலன்னா அந்த கேரக்டர் திரும்பி பையன் நித்யா வந்து திரும்பி அவனுக்கு அன்பு கிடைச்சிருக்காது. அவனுக்கு கிடைச்ச வயலன்ஸை திரும்பி வெளிப்படுத்தலாம். அவனுக்கு கிடைச்ச அன்பு தான் திரும்பி அவன் பாப்பா கொடுத்து கூப்பிட்டு வந்தான். ஆக வயலன்ஸ் அன்பாக மாறுற இந்த தருணங்களை திரும்பி கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அந்த பெற்றோரோட கடமை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு பண்ணுது இந்த மாதிரியான சூழல்கள் திரும்பி காட்டப்பட்டால் எங்கெங்க வயலன்ஸ் இருக்கோ அது திரும்பி அன்பாக மாறுறதுக்கான தருணத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஊட்டுறோம். அந்த விஷயத்த ஒரு போல பண்ணி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். I'm very happy to watch a film like this, because again the climax of the movie, you could have ended the movie like he killed his sister. Again there would be a greater impact. Like they couldn't blame him for that act, but we did not do that. Like all of us have the equal amount of animosity as well as love in us. But while presenting a movie like this, choosing love over animosity is something we left for this humankind, which is great actually. That created a very big impact, and it actually took this film to whole new level. Yeah, maybe it's with kids, and me also being father of 2 kids, I see a lot of hope in kids, and I will come to realize that kids are way more mature than we give them credit for. Yeah. So that was the genesis of the film also. Had this been a film about adolescent kids or kids in their 20s, the ending would have been that he just let her die. So I personally see a lot of hope in kids, or I want to have a lot of hope for kids. So which is where the ending comes from. Yeah, that's one thing. And another thing, like asking a same question to that kid again and again, which he felt really uncomfortable, and he's very reluctant to answer for that question, and he's very stubborn about it. Like I really like that kind of approach. Like as a human being, as an adult, we should not ask such questions to a kid, because it is unnecessary to try to know the answer for that. It's an unnecessary question. Like nobody should ask that question. We're not going to do anything about it. So the way you handled the particular thing, which comes, even the uncle asks the question at some point of time, like when nobody is around. So that
kind of created a greater impact. Like, so hereafter, if I try to talk to any kid, like, I should think whether I should ask this person to this kid or not. So like, that's a great thing. One question. Yeah. I'm sorry, I'm taking a wrong. Please go. A question is like, when you're trying to shift a thought into an art, immediately it tries to move from a reality that every one of us know it. But you tried your best to go very near to the reality, like the way the shots are, or the way you like picture the movie, the scenes. How did you be like so great, or like I was stunned? So Yeah, one is I think first and foremost you have to be very fortunate to have kids who are that mature and who can perform. You know, for me also the biggest complaint throughout has been in Indian films when I watch kids. That used to be my complaint. The kids are not like this in real life. I mean, why are they so overtly sweet or things like that? So the fear in me also when I was making the film was if I end up making a very similar film, I will not forgive myself for life. Okay, so that was one thing. But like the time we spent in pre-production, we spent 3 months with the kids. My only thing was they have to trust me, they have to get comfortable with me. So I think that kind of changed the entire, and that set the goal. And we never told them, come here, you have to come here, you have to stand here, do this. We kind of also gave them a larger context of what is happening, let them explore the house. They had gone to the house 1 month before shoot. They had explored the house completely. So Mithya knew exactly what his house was like and things like that. So I think it was just giving the actors, the kids, the space to express themselves. Thank you so much. லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஏற்புரை இருக்கு. நீங்கள் கேள்வி நெக்ஸ்ட் யாராவது ஒரே ஒரு கேள்வி தான். வழக்கமாக பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வின்றதுனால நான் என் தொழிலேருந்து வேற முடியாதுல்ல. அதாவது இந்த கதைக்கான முடிச்ச அந்த பிளாட் இதை வந்து நீங்கள் எதுலேருந்து எடுத்தீங்க? நான் பேசுவோம் கூட சரி, இந்த மாதிரி செய்திகள் நிறைய படிக்கும், அந்த மாதிரியான ஒரு செய்திகளின் தாக்கத்தை வந்து எடுத்தீங்களா, அல்லது நேரடி அனுபவம் அல்லது உங்களை சார்ந்தவர்களுடைய அனுபவம் அப்படியான பின்னணியில் வந்து எடுத்தீங்களா? Yeah, so like I told that answer, I go to a funeral. There was a death in the family, and in the funeral there were 2 kids, 10 and 3-year-old, and the father had died, the mother had died, and in the mother's funeral the 10-year-old was torching the fire and he was doing the rituals. The 3-year-old was running and laughing without understanding the enormity of the situation. So that image haunted me, and because I am a father to 2 kids, I wanted to explore how do kids grieve, you know, where does their, you know, how do they express sadness or anger, and how do they cope with death. So that is where it started. What teaches them? So why? See, the thing is whether it is a making issue, you have a budget issue of not showing the school, is no, that for the reason? me that was not very relevant to Mithya's struggle, because for me his struggle was internal, very immediate family cycle. Okay, because school is an escape. Even here, the only part bits in the film where he's actually laughing and expressing is when he's with his friend. But that's not reality also, because he still has to come back home. He still has to come back home to his foster parents. He still has to come back to home to his younger daughter. So for me, the film was very clearly about Mithya coming to terms with the loss of his parents and coming to terms with the fact that his sister is adopted. So for that, the school would be a distraction. Yes, I could get a peek into what Mithya looks like, but school in Mumbai would have been very different. And the displacement, you know, because he's just lost his parents and then he's moved to a location where he does not understand the language to the extent of reading and writing in that language. So that's a double displacement thing. So beyond that, I didn't see a necessity for me to explore Mithya outside of his house, because for me the conflict was whatever was in his head and in his physical space. So that I consciously left it out, nothing to do with the budget.